வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிஎஃப்சிசிஐலேருந்து எம்டிஎஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. அது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடார் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்டிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2025 படி 18லேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கணும். மற்றபடி ஜென்ரலாக என்ன எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கும் என்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ, அதாவது கேட்டகரி வைஸ், இப்போது எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லா கேட்டகரி வைஸுக்கும் என்னென்ன கன்சர்ன் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்களோ அதுவுமே இந்த எக்ஸாமில் அவைலபிளாக இருக்குது. வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை வேகன்சி அப்படின்னா 464 வேகன்சிக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 464. ஓகே, இதுக்கான ஃபீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கேண்டிடேட் ஓபிசி இடபிள்யூஎஸ் எல்லாருக்குமே வந்து 500 ரூபா. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் எல்லாருக்குமே வந்து எந்த ஃபீயும் கிடையாது. இதோட வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், dfccl.com. ஓகேவா, இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, இதோட ஓப்பனிங் டேட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 18th ஓப்பன் ஆகிருக்கு. இது எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16th February. லாஸ்ட் டேட் என்றைக்கு அப்படின்னா நீங்கள் 16th February 2025 இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கணும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா, சப்போஸ் ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்ளை பண்ணும்போது அதுக்கு ரீகரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் எப்போ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு 23ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகும். 23லேருந்து 27க்குள்ளே நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும், பை மிஸ்டேக் ஏதாவது தெரியாமல் நம்ம ராங்கான டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா 23லேருந்து 27க்குள்ளே நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதோட எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. சிபிடி 1 வந்து ஏப்ரல் மந்த்லேயும், சிபிடி 2 வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மந்த்லேயும் இருக்கிற மாதிரி, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் நவம்பரில் இருக்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி அப்படிங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இதோட கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்காங்க வேகன்சி லிஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A2 இருக்கணும். அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருந்தால் போதும். 10th ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸு ஐடிஐ அல்ல அப்ரெண்டிஸ்ஷிப் கோர்ஸ் எதாவது முடித்தவங்க இதுக்கு வந்து அப்ளை பண்ண எலிஜிபிள். ஓகேவா, ஐடிஐயில் வந்து 60% கண்டிப்பாக மார்க் எடுத்துருக்கணும், அவங்க தான் வந்து இதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சேலரி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து பேசிக் பே வந்து 16,000லேருந்து 45,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது கிராஸ் பே வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து 22,000லேருந்து 24,000 வரும். எல்லா அலவன்சஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா 22,000லேருந்து 24,000 இதோட சேலரி வந்து உங்களுக்கு வரும். எம்டிஎஸ் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள், எம்டிஎஸ் சிஹெச்எஸ்எல் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து மோரார்லெஸ் சிலபஸ் வந்து இதுக்கு சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம எஸ்எஸ்சி பேட்டர்ன் படி தான் மோஸ்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும், மேக்ஸு, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், சயின்ஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டிஎஃப்சிசிஎலை பற்றி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுதான் வந்து இதோட சிலபஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நமக்கு சிபிடி 1 நடத்துவாங்க. சிபிடி 1ல் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டின் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் நேச்சர் தான், அதாவது குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதோட மார்க்கை வந்து ஃபைனலாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஜஸ்ட்டு சிபிடி 2க்கு வந்து எலிஜிபிலிட்டிக்காக தான் வந்து இந்த சிபிடி 1. ஸோ சிபிடி 1ல் ஒரு கட் ஆஃப் ஸ்கோர் வச்சு அதில் வந்து கிளியர் பண்ணுறவங்களாம் சிபிடி 2க்கு வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. சிபிடி 2 பார்த்தீங்கன்னா 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கு 1/4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 ஸ்டேஜ் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு சிபிடி 1க்கான
எக்ஸாம் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து உங்களுக்கு 30 கொஷின் இருக்கும், ஜிகே 15, சயின்ஸு 15, ரீசனிங் 30. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஎஃப்சிசிஎலை பற்றி சும்மா ஒரு ஜென்ரலான நாலேஜ் வெறும் 10 கொஷின் மட்டும்தான் அது இருக்கும். மொத்தம் 100 கொஷின். ஸோ மோஸ்ட்டாக நம்ம வந்து ஜிடி கான்ஸ்டபிளோ என்டிபிசியோ இல்லைனா குரூப் டி படிக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகலாம். மோரார்லெஸ் நம்ம படிக்கிற சிலபஸ் ஃபுல்லுமே வந்து கவர் ஆயிரும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த 10 கொஷின் மட்டும்தான் வந்து நமக்கு வேறு டாப்பிக்லேருந்து நம்ம படிக்கிற மாதிரி, அதாவது டிஎஃப்சிசியில் அந்த ஆர்கனைசேஷனை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிற மாதிரி. டிஎஃப்சிசிஎல் ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக அந்த டிஎஃப்சிசிஎல்லில் வந்து இப்போது ரீசெண்டாக என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க, அவங்களோட என்னென்ன ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு, இந்த மாதிரி எவ்வளோ ஃபண்ட் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில், இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸில் டிஎஃப்சிசிஎலுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து சிபிடி 1 முடித்து சிபிடி 2 கூடுவாங்க. சிபிடி 2வும் இதே மாதிரி பேட்டர்ன் தான், 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிபிடி 2ல் வந்து மெரிட் லிஸ்ட் படி உங்களை வந்து என்னென்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு கூப்பிடுவாங்க. மோஸ்ட்டாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டியில் வந்து என்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குமோ அதே தான் கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 35 கிலோ தூக்கிட்டு 100 மீட்டர் வந்து ஓடணும் 2 நிமிஷம். ஆர்ஆர்பி குரூப் டியில் என்ன இருக்கோ அதே தான், நம்ம வந்து வெயிட்டை வந்து கீழே வைக்காமல் ஓடணும். அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 20 கிலோ தூக்கணும், அதே மாதிரி 100 மீட்டர் 2 நிமிஷம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டர்ஸை 4 நிமிஷம் 15 செகண்டில் வந்து ஓடணும். அதே இது ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 1000 மீட்டர்ஸை 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடணும். ஸோ இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு. இது முடிச்சிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதோட சிலபஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ரயில்வேஸில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதோ மோஸ்ட்டாக வந்து அதுதான் வந்து இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட வெப்சைட் லிங்க்கு, டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் எல்லோரும். லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் த எக்ஸாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளையிங் த எக்ஸாம் வந்து February 16th. ஓகேவா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், நம்ம ராவன் அகாடமி ஆப்பில் என்டிபிசிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. தேவைங்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக நம்ம வந்து அடுத்து ஆர்ஆர்பி குரூப் டிக்கும் நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்சிக்கும் செப்பரேட்டாக வந்து ப்ராக்டிஸ் பேட்ச் கொண்டு வருவோம். ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.